ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கவுடன் கேக் இருக்கு இல்லையா, மாட்டு எரு, அதிலேருந்து நம்ம செடி எப்படி நல்லா வளர்க்க வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு கீழே போட்டிருந்த மாட்டு எருவுங்க. இதை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். குப்பையாக தான் இருக்கும். நான் அதில் இருக்க குச்சி இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக காமிக்கிறேன். நான் முன்னாலே கொஞ்சம் மாட்டு எரு ரோஸுக்கெல்லாம் நல்லா மண் தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டிருக்கேன். எல்லா ரோஸ் செடிங்களுக்கும் போட்டிருக்கேன், மேரிகோல்டு செடிக்கும் நல்லா போட்டிருக்கேன். ஏன்னா அதில் என்பிகே ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகும். என்பிகேனா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லா சத்துமே நம்ம செடிக்கும் வேணும், இலைக்கும் வேணும், காம்புக்கும் வேணும், மண்ணுக்கும் வேணும் இல்லையா. அதனால் நான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன் உடச்சி நல்லா. பாருங்கள், துளிர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கீழே இருந்து. அவ்வளோ சத்து இருக்குங்க. சில வாட்டி நீங்கள் ஃபெர்டிலைசர் ரொம்ப வெயில் டைமில் கொடுக்கணும் அப்படின்னா, ஆர்கானிக் மாட்டு சாணம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் கவ் மேன்யூர்ன்ட்டு வச்சுருப்பாங்க. அது நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 2 நாள் ஊறட்டும் நல்லா. அதை கூட, அந்த தண்ணியை கூட நீங்கள் செடிக்கு ஊற்றி விடலாம். அது ஒரு நல்ல ஃபெர்டிலைசரு. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கவ் மேன்யூர் கொஞ்சம் ஹீட்டு தான். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடணும். நீங்கள் காலையும் விடுற மாதிரி இருக்கும், சாயந்தரமும் விடுற மாதிரி இருக்கும். சன்னு டைரக்ட் சன் படக்கூடாது. ரோஸுக்கு மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் ஆகுது சன்லைட் வேணும். அதுவும் கொஞ்சம் லைட் ஷேடில் இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக வளரும். கவுடங் மேன்யூர் நீங்கள் நர்சரி, அது மாதிரி எரு கடை, அது மாதிரி ஏதாச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லாட்டி ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஸ்டாக்லாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா, கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ரோஸு நல்லா பெருசாக வளரணுன்னா, பூ பெருசாக பூக்கணுன்னா, இது மாதிரி நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம், இது மாதிரி காம்போஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். நிறைய வர்மி காம்போஸ்ட், மண்புழு எரு, மாட்டு எரு, ஆட்டு எரு, எந்த எரு இருக்கோ அதை நீங்கள் காய வச்சு கொடுங்க. நீங்கள் ஈரத்தோடு போட்டுறாதீங்க. ஏன்னா ஈரத்தில் நிறைய பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்ம செடியை தாக்கிடும். ஸோ நீங்கள் அதை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா ஒரு 2-3 வீக்ஸ் நல்லா காஞ்சோடனே அது நம்ம தொட்டோடனே உடைக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஈரத்தில் இருந்தால் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. செடி வளராது. செடி வேர் ஸ்பாயில் ஆகிடும், இல்லை கருகும், செடி கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தவிர நீங்கள் மிஸ்டேக் செய்யாதீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். மண், குச்சி, இலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதெல்லாம் ஈரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஈரமாக இருக்குது. இதெல்லாம் வெயிலில் நல்லா காஞ்சிச்சின்னா நல்ல ஒரு எருவாக இருக்கும் செடிக்கு, ரோஸுக்கு முக்கியமாக. ரோஸு, செம்பருத்தி செடி கூட போடலாம் நீங்கள். செம்பருத்தி பூக்காத பூ கூட எல்லா பூவும் பூக்கும். மாவு பூச்சி தொந்தரவு எதுவும் இருக்காது. இலை நல்லா பெருசாக வளரும், கிளைங்க நிறைய இடத்துல விடும். இது ஒரு சூப்பர் லிக்விட் ஃபெர்டிலைசருங்க. இது என்னென்னா, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா, அதை நான் முன்னாள் வேக வச்சு அந்த தண்ணி இருக்குது இல்லையா, தண்ணியில் தான் நாங்கள் வேக வைப்போம். அந்த தண்ணியும், அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்புலாம் இருக்குது இல்லையா, சாப்பாட்டுக்கு பருப்பு, சாம்பார் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. சிலர்லாம் ஒரு நாள் கூட ஊற வச்சு மறுநாள் செய்வாங்க இல்லையா. அது மாதிரி அந்த பருப்பு நல்லா ஊறின பருப்பும், அந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்ச தண்ணியும் ஒரு 2த்தையும் சேர்ந்து அதில் ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதை நல்லா ஹீட்டாக இருக்கும்ல அந்த தண்ணி, சக்கரவள்ளி கிழங்கு தண்ணி சூடு இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே எடுத்துன்னு வந்து விட்டுறாதீங்க. அதை ஒரு நாள் நல்லா இருக்கட்டும், அது ரெண்டும் நல்லா ஊறட்டும். அதில் இருக்க சத்து, இதில் இருக்க சத்து ரெண்டும் நல்லா
கரைஞ்சி அது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணோடனே மறுநாள் காலைல எடுத்துகிட்டு வந்து இந்த செடிங்களுக்கு ஊற்றுங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஃபெர்டிலைசர். எல்லா செடியும் நல்லா பூ பூக்கும், நல்லா மொட்டு விடும், நல்லா துளிர் அழகாக வளரும், பெருசாக வளரும். நீங்கள் சூப்பரான ஃபெர்டிலைசருங்க. இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும்னா பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க. 2ம் தான் பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. என்கிட்ட இருந்துச்சு அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் 2த்தையும். நம்ம செடிக்காக நல்லா பூ பெருசாக பூக்கும், நல்லா அழகாக இருக்கும். இந்த செடியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு காம்பு மட்டும் தான் நம்ம கவாத்து பண்ணி விட்டோம் இல்லையா போன வீடியோவில், அதை வந்து நம்ம துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ரோஸ் வந்து நீட்டாக போயிட்டுருக்கு. இந்த ரோஸ் பூத்துருக்கு. இதில் வந்து ஒரு காம்பு நீட்டாக போயிருக்குது. அதை நம்ம கட்டிங்ஸ் வச்சு பார்க்கலான்னு தான் நான் அதை கட் பண்ணிட்டேன். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். நான் அந்த ரோஸ் செடியிலே வைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப பெரிய பகிட்டி. ஸோ அதுக்கு இது போதும். கட் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கிறதுனால அதை கட் பண்ணி வேறு எந்த ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே இல்லை, வெறும் மண்ணில் நான் வந்து நட்டு வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வளரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.